அப்போ இது தேவையா? கடவுள்ன்றது நெஞ்சில வைக்கணும், காலில் வச்சக்கூடாது. கடவுள்ன்றதை அறிவில் வைக்கணும், காலில் வச்சக்கூடாது. குணத்துக்கு சம்பந்தம் உண்டு கண்டிப்பா. எந்த நீ குணமா வாழறியோ அந்த குணமான செயல் தான் செய்வேன். சாத்விக குணம் இருக்கவங்க அவங்க முடிஞ்ச எளிமையான நன்மை செய்வாங்க, எளிமையான பக்தியை பண்ணுவாங்க. அதோட அவங்க யார் கட்டின்னு போயிடுவாங்க, அவங்க போய் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த ராஜச பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களையும் வர்த்திப்பாங்க, அடுத்தவனையும் வர்த்த வச்சிருவாங்க. ஆனால் கடவுள் எப்பவுமே யாரையுமே வர்த்திக்க சொல்லலை, எண்ணத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான். ஆனால் அதை செலுத்துறது கிடையாது. அந்த ஒரு நாள் தேங்காய் அடிக்கிறது, இதை அடிக்கிறது, மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது இல்லையா? மறுநாள் என்ன அடிக்கிறான்? அப்படியே அங்கேருந்து இறங்கணுன்னு பாட்டில் கடை தான். அப்புறம் எங்கடா அங்கே சாமி வரும்?